அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 4th நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு HX நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 24,374 நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்மளுடைய நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு 500 to 600 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கேப் டவுன் ஆகிற மாதிரி இருக்காங்க. அப்போ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதான்னு பாருங்கள். இல்லை 24,000ங்கிறது நம்மளுக்கு ஒரு சைக்காலஜி நம்பரும் கூட. அதுக்கு கீழே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 24,000 இல்லை அப்படின்னா 23,250 இதெல்லாம் மார்க்கெட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு இடம் 24,000ம் நம்மளுக்கு 24,041 23,250 நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும். அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். இப்போ ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா இது 1 ஹவர் சார்ட்டு. ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்கன்னா ரேஞ்ச் அங்கேருந்து தான் நம்மளுக்கு கிரியேட் ஆகணும். 1 டே ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் லோ டு ஹை வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல ட்ரேட் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்ட்ரைக்குக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம். அந்த வேல்யூ வந்து அவங்க மேட்ச் பண்ணாங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை வாட்ச் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்த்துட்டு அந்த ரேஞ்ச் வந்து 1 டே ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இப்போ எவ்வளோ தூரம் கேப் டவுன் ஆனாலுமே ஓப்பன் ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓப்பனுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா இங்கேருந்து லோ டு ஹை வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட் கொடுக்கணும். இல்லை ஓப்பனுக்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா ஹை டு லோ வந்து நம்மளுக்கு ஒரு 200 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நல்ல ஒரு மூமெண்ட்டு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.